கர்த்தாவே, நன்றி 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 நன்றி. உடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் எங்களுக்கு எதிராக தீமை செய்ய முடியாதபடிக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக, பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாக உடைய கண்கள் எங்கேயே நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய பார்வை எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே உண்டாக்கினதான தேவன், நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த நாட்களில் நீர் எங்களை குப்பையிலிருந்து தூக்கவும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்கவும் அவருடைய நீர் எங்கள் மேலே நோக்கமாயிருந்து எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓ என்னை உண்டாக்கி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சுலுமனை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே.
ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினதான தேவன் சடுதியிலே சில காரியங்களை செய்ய போகிறார். எசாயா 60:22 நம்ம விதமாக வாசிக்கிறோம். எசாயா 60:22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்றார். தேவனுடைய வேகம் அதிவேகமாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போகும் பொழுது அவர் ரதத்தில் வராரு. ராஜா எலியா ஓடுறார். ஆனால் ஒரு தெய்வீக வேகம், அந்த வேகத்துக்குள்ள ராஜாவுடைய ரதம் கூட முன்னாடி போக முடியல, அவ்வளவு வேகமாக போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரேல் வருவதற்கு முன்பாகவே ஏறக்குறைய 17 கிலோமீட்டர், அந்த 17 கிலோமீட்டரும் அவர் வேகமாக ஓடி வருகிறார். காரணம் அவருக்குள்ள இருந்ததான ஆவியானவர். அதே ஆவியானவர் தான் இந்த நாட்களில் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்த போகிறார். சின்னவனாக இருக்கலாம், சிறியவனாக இருக்கலாம். ஆனால் நம்மளை சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றி கர்த்தராகிய தேவன் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தை அதுதான். நான் ஒரு தெய்வீக வேகம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக வேகத்தில் நம்மை நடத்த போகிறார். ஆமென். ஜீசஸ் ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிறதான அந்த வேகத்திற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே தெய்வத்தை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம். காலம் தாமதமாவதே, இந்த பலவீன மாறலையே, இந்த பிரச்சனை மாறலையே நினைக்கலாம். ஆனால் தெய்வனை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போறாங்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய உரைவேளை கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வர், ஒப்பற்ற என் செல்வர், நீரே என் செல்வர், ஒப்பற்ற என் செல்வர். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல அல்லேலூயா என்னை காக்கின்றீர். உமது நிழலிலே நான் என்னை மறைக்கின்றேன். உமது நிழலிலே நான் என்னை மறைக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வர், ஒப்பற்ற என் செல்வர், நீரே என் செல்வர், ஒப்பற்ற என் செல்வர். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நம்முடைய தேவன் பராக்கிரமம் உள்ள தேவன். அவரால் முடியாதுன்னு சொல்லி எதுவும் இல்லை. வேகமாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நம் அருகில் கொண்டு வர போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தோன்று செய்ய போகிறார். அந்த தேவனை நாம்
அதிகமாக துதிப்போம். தேவன் தம்முடைய வேகத்தின்படியாய், தம்முடைய நேரத்தின்படியாய் அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாட்களும் நேரங்களும் எப்போதும் ஆயத்தமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் ஆயத்தமாக இல்லை. இந்த நாட்களில் காலை வேளையில் அவரை துதித்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து நம்முடைய வாழ்க்கையில் காண செய்ய போகிறார். அதை அனுபவிக்க செய்ய போகிறார். அதை பார்க்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய பேர் பார்ப்பாங்க, அதை அனுபவிக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பார்ப்பதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கொண்டு வந்து கட்டளையிட போகிறார். சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிறதான தேவன் இந்த நாட்களில் அதை தீவிரமாக நம்முடைய வாழ்க்கையில் நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாம் பாடி உயர்த்தி துதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பராக்கிரமமுள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆராதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வி. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. லோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தின் ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ,
வணங்குகிறோ. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அவரால் முடியாது என்று சொல்லி எதுவுமே இல்லை. ஆமென். அவர் சர்வ வல்லவர். எல்லா அதிகாரமும் எல்லா மகிமையும் அவரிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய துதிகளிலே அவர் சிங்காசனம் போட்டு அதில் அமர்ந்திருந்து நம்மை ஆளுகை செய்கிறவராய், ஆட்சி செய்கிறவராய் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நன்றி 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 நன்றி. நாம் துதிக்கிற துதியில அவருக்கு ஒரு சிங்காசனத்தை அமைப்போம். அந்த சிங்காசனத்திலே அவர் இருந்து ஒரு ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார், ஒரு அரசாளுகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது நமக்கு இதுவரையும் தாமதித்துக் கொண்டிருந்ததான எல்லா காரியங்களையும் சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 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 சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எடுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எடுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. மாணவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே,
அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா துதிகளுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரை மாத்திரம்தான் நம்ம காலை வேளையில ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதிக்கிறதான ஜனங்கள் நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை, ஒரு நாள் பலவீனத்திலே இருப்பது இல்லை. நம்முடைய பலவீனங்களை மாற்றக்கூடியதான தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை குறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை குறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி
உயர்த்தி ஆராதிப்பே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த 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 நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. என்னை ரட்சித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ரட்சித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. என்னை நினைத்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நினைத்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த
பரிசுத்தரே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஹல்லேலூயா. எல்லா ஆராதனைகளுக்கு உரியவரே நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே. அவரை சொல்லுவோமா, நீங்க ஒருத்தர் தான்பா எல்லா ஆராதனைக்கும் துதிக்கும் புகழுக்கும் நீர் ஒருத்தர் மாத்திரமே பாத்திரர் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் இந்த நாளில நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் இந்த நாளில வந்திருக்கிறோம். உம்முடைய துதிக்கும்படியாக உம்முடைய துதிக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கமடைந்து போவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெட்கத்துக்குரிய காரியங்களை, பலவீனத்துக்குரிய காரியங்களை மாற்றி ஆண்டவரே தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போவதற்காக, பலவான்களாய் மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. அவருடைய வல்லமையுள்ள செயல்களை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய செயல்களை கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், சபையில செய்ததான கிரியைகளை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான எண்ணமும் நோக்கமும் உயர்ந்ததும் சிறந்ததுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கம் உயர்ந்ததும் சிறந்ததுமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த உயர்ந்ததும் சிறந்ததுமான இந்த திட்டத்துக்குள்ளாக இந்த நாட்களில் நீர் எங்களை நடத்தி கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்குள்ளாய் மறைந்திருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில்
முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யൂ. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யൂ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. கடுவிய நீரே சத்திய தேவன் நீரே. கடுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்னும் தொழுதிடுவோ. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணி
மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய நன்மை மாத்திரம்தான் இருக்கும். ஒரு நாளும் அதில் ஒருவேளை தீமை இருப்பது போல நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும் அந்த தீமைகளுக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு நன்மையை உண்டாக்கப் போகிறார். இந்த நாளில் அவ்விதமாக செய்ய போகிறார். அவர் அதின் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறதான தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் அந்த ஏற்ற நேரத்தில் வெளியே கொண்டு வந்தார். ஏற்ற நேரத்தில் வெளியே கொண்டு வந்தார். அதே தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளில், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுடைய அவருக்கென்று ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் சரியாய் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று பயப்பட தேவையில்லை. காரணம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் காரணம் பயப்பட மாட்டேன், தேவரீர் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழலில் நீங்கள் இந்த நாளில் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்தி நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்வில் இருக்கிறதான நம்மை உயர்த்தவரால் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலங்களில் அவர் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தாழ்வில் இருக்கிறேனே என்று நினைக்க வேண்டாம். பலவீனங்களுக்கு மத்தியில் இருக்கிறேனே என்று சொல்லி நினைக்க வேண்டாம். பலவீனத்தில் இருக்கிறதான நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்ற தேவனால முடியும். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அவர் யோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய யோசனையை விட அவருடைய யோசனை உயர்ந்தது. நம்முடைய எண்ணங்களை விட அவருடைய எண்ணங்கள் உயர்ந்தது. ஆகவே அவருடைய கரத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருவோம். அமைதலாய் தேவனை மாத்திரம் துதித்து கொண்டே இருப்போம். தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்போம். சீக்கிரமாய் அவர் செய்ய போகிறார். இந்த நாட்களில் அதி சீக்கிரத்தில் நமக்கு அந்த காரியங்களை காண செய்ய போகிறார். ஏற்ற நேரத்தில் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததான தேவன் இஸ்ரவேலரை அவர் அதற்கென்று ஒரு நேரத்தை குறித்து வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அவர் சரியாய் செய்தார். அவர் ஒரு நாளும் பிந்தி வருகிறவரும் அல்ல, அவர் முந்தி வருகிறவரும் அல்ல. அவருக்கென்று ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தின்படி அவர் சரியாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம அவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாரும் ஒதுக்கி தள்ளலாம், இதுக்கு பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லலாம், பலவீனப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தான் அவர் மூளைக்கல்லாக மாற்றுகிறார். நம்முடைய பிரதான மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை அவர் மேலே வச்சிருவோம். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரியவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லலாமா? நம்பிக்கைக்குரியவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர். அவர் ஹல்லேலூயா செயல்களிலே மகத்துவமானவர். ஆமென். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை
செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை யோசனையில் பெரியவரே. ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் காப்பவரே. ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே. ஆராதனை ஆராதனை கண்மணி போல் காப்பவரே. ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே. ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே. ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே. ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்து விண்ணீனே. ஆராதனை ஆராதனை ஒளி வீசு மிடி வெளியே. ஆராதனை ஆராதனை வழி நடத்து விண்ணீனே. ஆராதனை ஆராதனை ஒளி வீசு மிடி வெளியே. ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. தேவனுடைய நேரத்திற்கு நாம் இணைந்து நடக்க வேண்டும். அப்பதான் மகிமையை பார்க்க முடியும். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு போகும்பொழுது அவர்களுக்கு எதிராக யோர்தான் வந்தது. யோர்தானை பார்த்து திகைத்து கொண்டிருந்ததான நேரத்தில் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ போய் யோர்தான் காலை வச்சிடு. அந்த உள்ளங்கால் வைக்கும் பொழுது யோர்தான் ரெண்டாக பிரியும். அந்த நேரத்திற்காக மோசே யோசுவா காத்திருந்தார். அதே போல அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனதான
அந்த இஸ்ரவேலர், அந்த ஆசாரியர்கள் அவருடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2ஆக பிரிந்தது. தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது. அதே போல் நாம் தேவனுடைய நேரத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்து இசைந்து நாம் போகும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை இந்த நாட்களில் கர்த்தர் காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி, ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர். ஆகவே எதற்கும் நாங்கள் குறைபட தேவையில்லை ஆண்டவரே. குறைபட்டிருந்தாலும் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறதான தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தைரியத்தோடு இந்த நாட்களில் நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னம் இருந்தால் போதும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால மாத்திரம் நீர் எங்களை நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்துக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அவனுடைய உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. மோசே ஜெபித்தார், நீர் எங்களுக்கு முன்பாக போகவில்லை என்றால், நீர் எங்களோடு இருக்காமல் இல்லை என்றால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி மோசே ஜெபித்தான். அப்போ அவர் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எதை இழந்தாலும் நம்ம தேவ சமூகத்தை நம்ம ஒரு நாள் இழந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவுடைய சமூகத்தினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோம், பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உங்களுடைய நாமத்திலே இந்த நேரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைத்துக் கொடுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் இந்த பாடலை ஒரு ஜெபமாக பாடலாமா? ஆமென். ஹல்லேலூயா. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபீன் சேராவின் துதி பாடிட பரனேரின் பாதம் அணிகின்றோம். கேருபீன் சேராவின் துதி பாடிடோம், பரனேரின் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில்
பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லை. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததமும் அருள் நீந்திடுமே. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததமும் அருள் நீந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. தேவா உந்தன் சமூகம் உன் செல்ல வேண்டுகிறே. தேவா உந்தன் சமூகம் உன் செல்ல வேண்டுகிறே. பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை முழுவதுமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியும் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நடத்த அவருடைய பிரசன்னத்தினால மூடி மறைத்து கொள்ள கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்த பொழுது அவளுக்கு பகலிலே வெயிலிலிருந்து இரவிலே குளிரிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும்படியாக மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவளை வழி நடத்தி கொண்டு வந்ததான தேவன் இந்த நாட்களில் தம்முடைய பிரசன்னத்தினால நம்மை மூடி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சீக்கிரத்தில் காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அவராலே நம்மால் ஒரு மதிலை தாண்ட முடியும். அவராலே அவர் தேவ பலனினாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். அந்த நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்குள்ள வரட்டும். தேவ கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை தொடர்ந்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை துரிதப்படுத்துகிற தேவன் நீங்கப்பா. அப்பா அப்பா தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்குரைத்ததான தெய்வமே, இந்த நாட்களில் எங்களுக்காக முன்குறித்தவைகளை, எங்களுக்காக திட்டம் பண்ணினவைகளை நீர் ஏற்ற காலங்களிலே அப்பா தீவிரமாய் நடப்பிக்க செய்கிற தேவன் நீங்கப்பா. நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். சொல்லலாமா? எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து சொல்ல, ஏசப்பா நீர் உண்மை உள்ளவர் அப்பா. எங்களை குறித்து சொன்ன எல்லா வார்த்தையும், நீர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எங்களுக்கு விடுதலை தருகிறவரும், எங்களுக்கு சுகத்தை தருகிறவரும், ஏற்ற காலங்களில் நன்மையான காரியங்களை தருகிறவருமாகிய உம்மை போல ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை அப்பா. இந்த நாளிலே நாம் விசேஷமாக நம்முடைய குடும்பத்தின் அஸ்திபாரங்களிலே மறைந்திருக்கிறதான கட்டுகள், போராட்டங்கள், நுகங்கள், இது முறிக்கப்படும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஃபவுண்டேஷனல் இன்ஹெரிட்டன்ஸ், ஃபவுண்டேஷனல் பாண்டேஜ். அஸ்திபாரத்திலிருந்து வருகிறதான அடிமைத்தனங்கள், நுகங்கள், கட்டுகள்
அது உடைக்கப்படும்படி நாம் ஜெபிக்கணும். சங்கீதம் 11:3 வாசிக்கிறோம், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகுகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அஸ்திபாரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த அஸ்திபாரத்தில் மறைந்திருக்கிறதான போராட்டங்களை நாம் சரியாக ஐடென்டிஃபை பண்ணணும், நம்ம அடையாளப்படுத்த வேண்டும். என்ன பரம்பரை நுகங்கள் நம்முடைய அஸ்திபாரத்தில் இருக்கிறது, என்ன தாக்கங்கள், வியாதிகளோ, குறைவுகளோ, போராட்டங்களோ, நெருக்கடிகளோ அஸ்திபாரத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்து, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்து, ஒரு சில நேரங்களில் தாமதமாக்கி கொண்டிருக்கிற வல்லமைகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான அஸ்திபாரம் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆகையினால் இந்த நாளிலே நம்முடைய அஸ்திபாரத்தை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதுனே நமக்கு தெரியாது. ஏதோ குருட்டாம்போக்கில் நம்ம வாழ்கிறவர்களை போல இருப்போம். ஆனால் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய பெற்றோருடைய அஸ்திபாரம், முற்பிதாக்களுடைய அஸ்திபாரத்திலிருந்து மாற்றப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடாக இயேசுவை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிற வாழ்க்கையாக மாற்றப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டிருக்கும் பொழுது, அவர் சொல்லியிருக்கிற எல்லா நல் வார்த்தைகளும் நிச்சயமாக நிறைவேறும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த அஸ்திபாரங்கள் நிறைய தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, நிறைய தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது ஏனென்று சொன்னால் அஸ்திபாரத்தில் மறைந்திருக்கிற தீமையின் பொருத்தனைகள், தீமையின் உடன்படிக்கைகள், இவையெல்லாம் அடிமைத்தனங்களாக மாறி நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியாமல், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் நம்மை தோய்வுக்குள்ளாகவே வைத்திருக்கிறதான சத்ருவின் திட்டமாக இருக்கிறது. சத்ரு நன்காக அறிந்து வைத்திருக்கிறார். இந்த அஸ்திபாரங்களில் இந்த பிரச்சனையை வச்சுட்டா இன்னும் 4-5 தலைமுறைக்கு இவங்களை அடிமைகளாகவே வைத்திருக்கலாம் என்று நன்கு சத்ரு அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்மை அடிமைகளாக அல்ல, சுயாதீனர்களாய் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படி, அவருக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய புத்திரர்களாய், மகனாய் மகளாய் இருக்கும்படி தான் அழைத்திருக்கிறாரே ஒழிய அடிமைகளாக நம்மை அவர் அழைக்கவில்லை. அவர் அடிமைத்தன ஆவியை நமக்கு தரல. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான பிள்ளைகளுடைய அந்த ஆவியை தந்திருக்கிறார். புத்திர சுவிகார ஆவி, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாளிலே முதலாவது நாம் நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நான் சரியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் உண்டாயிருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக தான் நம்ம இந்த அஸ்திபாரத்தை சுத்திகரிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே இந்த அஸ்திபாரம் சரி செய்யப்படாமல் நம்ம என்னதான் பெரிய காரியங்களை தேவனுக்காக சாதிக்கலாம், தேவனுக்காக செய்யலாம், மகத்துவமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி என்னென்னலாம் முயற்சி எடுத்தாலும், கட்டப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் நிலை நிற்கவே முடியாது. ஆனால் அஸ்திபாரம் உறுதியா இருக்கும் பொழுது, அந்த அஸ்திபாரம் இயேசுவா இருக்கும் பொழுது, அவர் வார்த்தையின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அந்த அஸ்திபாரம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அந்த கட்டிடம், கட்டப்படுகிற அந்த கட்டிடம் அவருடைய மகிமைக்காக இருக்கும். ஆகையினால் இந்த நாளில் இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, இவ்விதமான அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் தந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. Lord, thank you for this revelation. இந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி. நிறைய மறைஞ்சிருக்கிற காரியங்களை எங்களால் பார்க்க முடியாமல் இவ்வளோ நாள் நாங்கள் மேற்பூச்சாவே நாங்கள் வாழ்ந்து விட்டோம்.
வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாகவே நாங்கள் வாழ்ந்து விட்டோம். ஏனோ தானோ என்றோ வாழ்ந்து விட்டோம். அப்பா, ஏதோ சபைக்கு போறோம் வரோன்றதா சொல்லி அப்பா ஒரு உண்மையான விடுதலையை பார்க்க முடியாமே வாழ்ந்துட்டோம். ஆனா இந்த நாட்களில் கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளை தந்து, கர்த்தாவே எங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இந்த அஸ்திபாரத்திலிருந்து எங்களுக்கு விரோதமான, எங்களுக்கு எதிராக தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை, லக்கை தடை செய்கிறதான எல்லா விதமான அப்பா மறைக்கப்பட்ட பாவங்கள், அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுகிறோம். சொல்லலாமா? கர்த்தாவே, என்னையோ என்னுடைய முற்பிதாக்களையோ அப்பா தொடர்ச்சியாக ஆண்டு வந்து கொண்டிருந்ததான எல்லா பாவங்கள் அப்பா என்னுடைய குடும்பத்தில் அஸ்திபாரத்தில் இருந்து மறைந்து கொண்டு விசேஷமாய் என்னை தீமையின் வல்லமைகளோடு என்னை இணைத்து, தீமையின் வல்லமைகளோடு என்னை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா விதமான பாவங்களையும் எல்லா அசுத்தங்களையும் கர்த்தர் என்னை விட்டு அகற்றுவீராக. வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே என்னை கழுவி சுத்திகரிப்பதாக. சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். என்னுடைய முற்பிதாக்களின் பாவங்களிலிருந்து, என்னுடைய பாவங்களிலிருந்து, என்னுடைய அடிமைத்தனங்களிலிருந்து அப்பா, என்னுடைய அப்பா வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா மறைவான போராட்டங்களிலிருந்து கர்த்தர் என்னை தயவாய் மன்னிப்பீராக. மன்னியும் மன்னியும் மன்னியும். கேட்போம். அவர் மன்னிக்கிறதான தெய்வம். அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால சொல்லுவோம், இப்பொழுதோ அப்பா என்னையும் என்னுடைய முற்பிதாக்களையும் தொடர்ந்து வருகிற எல்லா பாவங்கள், இந்த அஸ்திபாரத்தின் அடிமைத்தனங்களுக்கு காரணமாக இருக்கிற எல்லா பாவங்களையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை பண்ணுகிறேன். அது என்னை விட்டு வெளியேறட்டும். அந்த பாவங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் ரத்தம் என்னுடைய உச்சம் தலைந்த உள்ளம் கால் வரைக்கும் பாய்ந்து சென்று அஸ்திபாரத்திலிருந்து தொடர்ந்து வருகிற எல்லா பாவங்களையும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவதாக. இப்பொழுதே சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை மூடி மறைத்துக் கொள்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை மூடி மறைத்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே என்னுடைய உச்சம் தலைந்த உள்ளம் கால் வரைக்கும் நான் மூடி மறைத்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே என்னுடைய அவயவங்களை மூடி மறைக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே என் குடும்பத்தை மூடி மறைக்கிறேன். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை மறைக்கிறேன். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக என்னுடைய உடைமைகளை, என்னுடைய வீட்டின் எல்லைகளை, காரியங்களை எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக நான் மறைக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணுவோம். I cover myself with the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை மூடி மறைக்கிறேன். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக என் பிள்ளைகளை, என் சந்ததியை, கணவனை, மனைவியை, என் பெற்றோரை, எல்லாரையும் நீங்க கொடுத்திருக்கிற உடைமை, நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நீங்க கொடுத்திருக்கிற சொத்து, நீங்க கொடுத்திருக்கிறதான அப்பா எல்லா நன்மைகளின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லுகிறோம். தீமைக்குரிய வல்லமைகள், நாச மோசங்கள், இந்த அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்கிற வல்லமைகள் எங்கள் மேல் மேற்கொள்ள முடியாதபடிக்கு இப்பொழுதே இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த அஸ்திபாரத்திலிருந்து தொடர்ந்து வருகிறதான அடிமைத்தனங்கள், கட்டுகள், இன்ஹெரிட்டட் பாண்டேஜ், தொடர்ச்சியா நம்முடைய குடும்பத்தின் வழியாக வருகிறதான நாம் சுதந்திரித்திருக்கிறதான கட்டுகள், நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டோமே ஒழிய கட்டுகளையும் சாபங்களையும் நுகங்களையும் சுதந்திரிக்க நாம் அழைக்கப்படவில்லை. ஆகையினாலே சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய முற்பிதாக்களின் வழியாக வந்து அஸ்திபாரத்திலிருந்து என்னை பற்றி பிடித்திருக்கிறதான எல்லா அடிமைத்தனமும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக. எல்லா விதமான அடிமைத்தனங்கள், ஒருவேளை அடிமைத்தனம்னா வெறும் கெட்ட பழக்க வழக்கம் மாத்திரம் இல்லை, சிந்தையில காணப்படுகிற எண்ணங்கள் கூட அடிமைத்தனங்களாக இருக்கும். ஒரு சில எண்ணங்களை தவிர்க்க முடியாத எண்ணங்கள்னு சொல்லுவோம். அதை தவிர்க்க முடியாத எண்ணங்கள், அந்த எண்ணங்களை நம்மளால மேற்கொள்ளவே முடியாது. அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் தாட்ஸ், நம்மை கட்டாயப்படுத்துகிற எண்ணங்கள், இவை எல்லாமே நம்முடைய அஸ்திபாரத்திலிருந்து தொடர்ந்து வருகிறதான அடிமைத்தன கட்டுகளாக இருக்கிறது. ஆகையினாலே நம்ம யாருமே சொல்ல முடியாது, நான் வந்து இந்த மாதிரி எந்த அடிமைத்தனமும் என்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு மறைவான அடிமைத்தனம் ஒன்று இருக்கும். ஆகையினாலே சொல்லி ஜெபிப்போம். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடி, கர்த்தருடைய நன்மையிலே, கர்த்தருடைய பாதையிலே நான் நடக்க முடியாதபடி, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நான் சுதந்திரித்திருக்கிறதான எல்லா தீமையின் அடிமைத்தனங்களும் என்னுடைய அஸ்திபார
அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக. தீமையின் அடிமைத்தனங்கள் என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுதே 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 என்னுடைய அஸ்திபாரத்திலிருந்து அப்பா அப்பா உம்முடைய அக்கினி அப்பா என்னுடைய அஸ்திபாரத்தில் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உம்முடைய அக்கினி என்னுடைய அஸ்திபாரத்தில் ஊற்றப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தில், குடும்பத்தின் அஸ்திபாரத்தின் மேலே அப்பா இப்பொழுதே பரலோக அக்கினி ஊற்றப்படுவதாக. ரொம்ப முக்கியமா கணவன் மனைவி உறவுல நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே கணவன் மனைவி இந்த குடும்பத்தை உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி உறவை ஏற்படுத்தினவர் தேவன். அது ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை பொறுத்துதான், அவங்களுடைய உறவை பொறுத்துதான் அவங்களுடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததியும் இருக்கிறாங்க. ஆகையினால சொல்லி ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவி உறவு என்கிறதான அஸ்திபாரத்தில் காணப்படுகிற எல்லா தீமைகளையும் சுட்டரிக்கிறதான பரலோக அக்கினி இப்பொழுதே அஸ்திபாரத்தில் ஊற்றப்படட்டும். கணவன் மனைவி நீங்க இணைந்து நீங்க ஜெபிங்க. கர்த்தாவே, நானும் என்னுடைய கணவனும் நானும் என்னுடைய மனைவியும் அப்பா இந்த அஸ்திபாரத்தை, இந்த குடும்பம் என்கிற அஸ்திபாரத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. எனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் இது எனக்கு அடுத்து ஒரு சந்ததியாக வளர போறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை தான், எங்க குடும்பம் தான் அஸ்திபாரமா இருக்குது. ஆகையினால் இப்பொழுதே என்ன தீமைகள் மறைந்திருந்தாலோ, என்ன தாக்கங்கள், என்ன அசுத்தங்கள் மறைந்திருந்தாலோ இப்பொழுதே பரலோக அக்கினி இறங்கி ஊற்றப்பட்டு குடும்பம் என்கிறதான அஸ்திபாரத்தை சுத்திகரிப்பதாக. குடும்பம் என்கிற அஸ்திபாரத்தை சுத்திகரிப்பதாக. பெற்றோர் ஒருவருடைய பிள்ளைகள் திருமணம் ஆயிருந்தாங்கன்னா பிள்ளைகளுடைய திருமண உறவுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் பிள்ளைகளுடைய திருமண உறவு என்கிற அஸ்திபாரம் பரலோக அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுவதாக. பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க பெற்றோருடைய திருமண உறவு என்கிற அஸ்திபாரம் பரலோக அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். எல்லாரும் கண்டிப்பா இதற்காக ஜெபிக்க வேண்டும். எங்கள் திருமண உறவு என்கிற அஸ்திபாரம் பரலோக அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் திருமண உறவு என்கிற அஸ்திபாரத்தின் மேலே ஊற்றப்படுவதாக. அதில் காணப்படுகிறதான தீமையான எல்லா தாக்கங்களோ, தீமையான எல்லா சத்ருவனுடைய சதி ஆலோசனைகளோ அவமாக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு வெளியேற்றப்படுவதாக. குடும்பம் என்கிறதான இந்த அஸ்திபாரம் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாக. எங்கள் குடும்பம் அப்பா வெறுமனே மனிதர்களுடைய இணைப்பில் உருவான குடும்பம் அல்ல. எங்களுடைய குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலோ கர்த்தருடைய ஆவியினாலும் கட்டப்பட்ட குடும்பமா எங்கள் குடும்பம் இருக்க வேண்டுமே. ஆகையினாலே எங்கள் குடும்பத்திலிருந்து செயல்படுகிறதான தீமையின் அஸ்திபாரங்கள் பரலோக அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். எங்கள் தீமையின் அஸ்திபாரங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிறதான சாத்தானுடைய எல்லா விதமான தகவல்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வெளியேற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? நிறைய நேரம் இந்த சத்ருவினுடைய மறைவான திட்டங்கள் தகவல்களாக, இன்ஃபர்மேஷனா, டேட்டாவா பிசாசு என்ன பண்றான்னா அந்த அஸ்திவாரத்தில் அப்படியே வச்சுட்டே இருக்கான். அதுக்கு அடுத்து வருகிற ஒவ்வொரு தலைமுறையும் பற்றி பிடித்து கொண்டே இருக்கும். பெற்றோர்கள் சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. பெற்றோர்கள் கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், அந்த கெட்ட சுபாவம் பிள்ளைகளை பற்றி பிடித்து கொண்டே வரும். காரணம், அஸ்திபாரத்திலே இந்த தீமைகளை சத்ருவானவன் தகவல்களாக மறைத்து புதைத்து வைத்திருக்கிறான். இப்ப நம்ம ஒரு கட்டிடத்தை பார்க்கிறோம், ஆனால் கட்டடத்துக்கு அடியில், அஸ்திபாரத்துக்கு அடியில என்ன புதைந்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஆனா புதைக்கப்பட்ட ஏதோ ஒரு காரியம் அந்த கட்டிடத்தையே கெடுத்து கொண்டிருக்கும். அதே போலதான் இந்த மறைக்கப்பட்டு அஸ்திபாரத்திலே புதைந்திருக்கிறதான சத்ருவின் எல்லா தகவல்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய குடும்பம் என்கிற அஸ்திபாரம், என்னுடைய ஊழியம் என்கிற அஸ்திபாரத்திலே, நீங்க கொடுத்திருக்கிற தொழில் என்கிற அஸ்திபாரத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அதன் மேலதான் அதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால சொல்லுவோம், இந்த அஸ்திபாரத்திலே மறைந்திருக்கிறதான சாத்தானுடைய எல்லா தகவல்களும், சத்ருவின் எல்லா தகவல்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே அஸ்திபாரத்தை விட்டு வெளியேற்றுகிறேன். சொல்லுங்க அதிகாரத்தோட கட்டளை கொடுங்க. கர்த்தாவே, இப்பொழுதே என்னுடைய அஸ்திபாரத்திலே மறைந்திருக்கிறதான எல்லா சத்ருவின் தகவல்கள் இயேசுவின் இரத்தத்தினால் வெளியேற்றப்படுவதாக. சத்ருவின் தகவல்கள் வெளியேற்றப்படுவதாக. My children will not inherit any satanic information. என்னுடைய பிள்ளைகள் சத்ருவினுடைய எந்த தகவல்களையும் அஸ்திபாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போவது இல்லை. எந்த தகவல்கள், சத்ருவின் தகவல்கள் என்னுடைய அஸ்திபாரத்திலே மறைந்திருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே அதையெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவதாக. ஓ ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக, இந்த அஸ்திபாரத்தினுடைய போராட்டங்கள் நம்மை கருவிலிருந்தே தொடர்ந்து வருகிறது.
தாயின் கருவிலிருந்தே தொடர்ந்து வருகிறது. அதனால சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த தீமையின் அஸ்திபாரத்தின் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கருவிலிருந்தே என்னை தொடர்ந்து வந்தவைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேற்றப்படுவதாக. கருவிலிருந்தே தீமையின் அஸ்திபாரங்களுக்குரிய போராட்டங்களாய் தாக்கங்களாய் என்னை தொடர்ந்து வருகிற சத்ருவின் எல்லா திட்டங்களும் எல்லா தாக்கங்களும் தொடர்புகளும் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்பட்டு என்னை விட்டு வெளியேற்றப்படுவதாக, 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 வெளியேற்றப்படுவதாக. ஓ, இப்பொழுதே என்னுடைய எல்லைகளிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நான் சுதந்திரித்ததான எல்லா தீமையின் அஸ்திபாரத்தின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சரீரத்தை விட்டு, அவயவங்களை விட்டு, இரத்த நாளங்களை விட்டு, ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. இப்பொழுதே நான் எல்லா தீமையான தொடர்புகளிலிருந்து, கர்ப்பத்திலிருந்து வந்ததான தீமையின் தொடர்புகளிலிருந்து நான் வெட்டப்படுகிறேன். என்னை நானே இயேசுவின் இரத்தத்தோடு இணைத்துக் கொள்கிறேன். என்னை நானே தேவனுடைய திட்டங்களோடும் தேவனுடைய வார்த்தையோடும் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். ஆகையினாலே என்னுடைய தாயின் கருவிலிருந்து தொடர்ந்து வந்ததான எல்லா தீமையின் தொடர்புகளும், தீமையின் அஸ்திபாரத்தின் தொடர்புகளும் வெட்டப்படுவதாக in the name of Jesus. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். என்னுடைய சரீரத்திலே இந்த தீமையின் அஸ்திபாரங்களின் பிடியில் இருக்கிறதான எல்லா அவயவங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? சரீரத்தின் அவயவங்கள், ஒருவேளை கிட்னியாக இருக்கலாம், அது அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அடுத்ததாக இருதய போராட்டங்கள், ஹார்ட் இஷ்யூஸ், கார்டியாக் இஷ்யூஸ், இருதயத்தில் பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு சில அவயவங்களை, மூளை பகுதி, வாயின் வார்த்தை, ஒரு சிலரால கட்டுப்படுத்த முடியாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலரால கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள், யோசனைகள், மூளை பகுதி. அப்ப இதெல்லாம் அந்த தீமையின் அஸ்திபாரத்தினாலே கட்டுப்படுத்தப்படுகிறதான சரீரத்தின் அவயவமாக இருக்கிறது. அதனால சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா கட்டுப்பாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக. என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக என்னுடைய அவயவங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகையினால இந்த தீமையின் அஸ்திபாரங்கள் என்னுடைய அவயவங்களை கட்டுப்படுத்துவது இல்லை. அறிக்கை பண்ணுங்க. விடுதலையோடு இந்த நாள்ல நாம அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர வேண்டும். சொல்லுவோமா? இந்த தீமையின் அஸ்திபாரங்கள் என்னுடைய அவயவங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டுப்படுத்த முடியாது. தீமையின் அஸ்திபாரங்கள் என்னுடைய மூளை பகுதியை கட்டுப்படுத்த முடியாது. தீமையின் அஸ்திபாரங்கள் என்னுடைய சரீரத்தின் உள் உறுப்புகளை கட்டுப்படுத்த முடியாது. தீமையின் அஸ்திபாரங்கள் என் நாவை கட்டுப்படுத்த முடியாது. காரணம், என் சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தின் அவயவங்களை கர்த்தருடைய பலிபீடத்திலே நான் வைக்கிறேன். ஓ கர்த்தாவே, இந்த நாளிலே தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதான தாக்கங்கள் வெளியேறட்டும். கண்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சொல்லலாமா? தீமையின் அஸ்திபாரத்தினாலே கட்டுப்படுத்தப்படுகிற என்னுடைய கண்கள், அது ஒருவேளை கோபத்தை வெளிப்படுத்துகிற கண்களா இருக்கலாம், இல்லை இச்சையின் கண்களாக இருக்கலாம், இல்லை ஒரு தேவையில்லாத காரியத்தையே பார்க்க தூண்டுகிற காரியங்களை செய்ய வைக்கிற காரியங்களாக இருக்கலாம். இதெல்லாம் அஸ்திபாரத்தினுடைய பிரச்சனைகள். இந்த உறுப்புகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும். சொல்லுவோமா? தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து என் கண்கள் விடுவிக்கப்படுவதாக. தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து என் வாய் விடுவிக்கப்படுவதாக. தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து என்னுடைய உள் உறுப்புகள், என் கைகள், கால்கள் விடுவிக்கப்படுவதாக. என்னை அறியாமலே ஒரு சில காரியங்களை செய்ய வைக்கிறதான கிரியைகளிலிருந்து, தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். தீமையின் அஸ்திபாரத்திலே மறைந்திருக்கிற தீமையின் உடன்படிக்கைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலே மறைந்திருக்கிறதான எல்லா தீமையின் உடன்படிக்கைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. உடைந்து போகட்டும். தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து எனக்குள் தொடர்ந்து வருகிறதான every inherited evil covenant, தீமையின் உடன்படிக்கைகள் உடைந்து நொறுங்கி போகட்டும். சொல்லுங்க. அதிகாரத்தோட, வைராக்கியத்தோட ஜெபிக்கலாம். every evil covenant that is following me right from the foundations, I break it by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் உடைச்சு போடுறேன். இயேசுவின் நாமத்தில் உடைச்சு போடுறேன். எந்த தீமையின் உடன்படிக்கைகளோ, தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து எங்களுடைய எல்லைகளிலே செயல்படக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அடுத்ததாக அஸ்திபாரங்களிலிருந்து எங்களை தொடர்ந்து வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு விலகுவதாக. என்னென்ன காரியங்கள்லாம் தடையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அது எல்லாம் ஒரு சாபமாக இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் உடைங்க இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து தொடர்ந்து வருகிறதான சாபங்கள் உடைக்கப்படுவதாக. Let every curse from foundations be broken by the blood of Jesus, in the powerful name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அஸ்திபாரத்திலிருந்து தொடர்ந்து வருகிற சாபங்கள் வெட்டப்படுவதாக. அந்த தொடர்ச்சியான சாபங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து வருகிறதான எல்லா சாபங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே சாபமானதினாலே நாங்கள் அவர் நிமித்தமாய் விடுதலையை பெற்றவர்களாய் இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து வருகிற எல்லா சாபங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், சிறு பிராயத்திலிருந்தே தீமையின் அஸ்திபாரத்தினுடைய அந்த தாக்கத்தை எனக்குள்ளாக ஏற்படுத்தும்படி சிறு வயதிலிருந்தே என்னை தொடர்ந்து வந்ததான எல்லா விதமான தொடர்புகளும், சைல்ட்ஹுட் டேஸ், நம்ம சிறு பிராயத்தில் இருந்ததான அந்த காலங்களில் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும், ஒரு சில தாக்கங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன் நாம் சாப்பிட்ட உணவுல கூட அது இருந்திருக்கலாம். நம்ம பழகின நம்முடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறு வயதில் இருந்ததான நம்ம பிறந்த ஊர், இந்த மாதிரி இடங்களில் இருந்து இந்த தீமையின் அஸ்திபாரத்தின் தொடர்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய சிறு பிராயம் முதல் என்னை தொடர்ந்து வருகிறதான தீமையின் அஸ்திபாரமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னுடைய எல்லா தொடர்புகளிலிருந்து நான் வெட்டப்படுகிறேன். சொல்லுங்க. சிறு பிராயம் முதலே என்னுடைய வாழ்க்கையில தீமையை ஏற்படுத்தும் நோக்கத்தோடவே தொடர்ந்து வருகிற தீமையின் அஸ்திபாரமே, உன்னிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன். உன்னுடைய எல்லா தொடர்புகளும் வெட்டப்படுவதாக. நான் பிறந்த ஊர், நான் வளர்ந்த ஊர், நான் சிறு வயதில் பழகினதான பழக்க வழக்கங்கள், சிறு பிராயத்தில் இருந்ததான அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பலவிதமான சிறு பிராயத்தில் நடந்ததான சைல்ட்ஹுட் ட்ராமா மாதிரி இருக்கலாம். ஏதாவது ஒரு சிறு பிராயத்தில் நமக்கு நடந்த காயமோ ஒரு வேதனையோ இருக்கலாம். இதெல்லாம் தீமையின் அஸ்திபாரத்தை நமக்குள்ளாக தொடர்ச்சியாக ஏற்படுத்துகிற தொடர்புகளாக இருக்கிறது. சொல்லி ஜெபிக்க போகிறோம். சிறு பிராயம் முதலே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தீமையின் அஸ்திபாரத்திற்கும் எனக்கும் சிறு பிராயத்திலிருந்து தொடர்பை ஏற்படுத்தப்பட்டதான எல்லா கிரியைகளையும் எல்லா தாக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேற்றி போடுகிறேன், வெட்டி வெளியே எரிந்து போடுகிறேன். எனக்கோ சிறு பிராயத்திலிருந்து தொடர்ந்து வந்ததான எந்த தாக்கங்களுக்கோ சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. இந்த தீமையின் அஸ்திபாரங்கள் சிறு பிராயத்திலிருந்தே என்னை பிடித்து என்னுடைய சைல்ட்ஹுட் என்னுடைய சிறு பிராயத்தை ரொம்ப ஒரு காயமான ஒரு விஷயமா மாற்றி ரொம்ப ஒரு ட்ராமா நிறைஞ்ச ஒரு லைஃபாவே ஒரு வாழ்க்கையாவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வைத்திருந்ததான இந்த தீமையின் அஸ்திபாரம், இவைகளுடைய எல்லா தொடர்புகளும் இயேசுவின் நாமத்தினால வெட்டப்படுவதாக. சிறு பிராயம் முதலே என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்ததான எல்லா தீமையின் அஸ்திபாரத்தின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வெட்டி வெளியேற்றப்படுவதாக. நான் எல்லா தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருகிறேன். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த தீமையின் அஸ்திபாரத்தை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படி கிரியை செய்கிறதான பலவான், ஒரு பக்கம் அதுல இருந்து வெளியே வரணும்னு நம்ம முயற்சி பண்றோம், ஆனா இன்னொரு பக்கம் இதற்காகவே ஸ்பெசிபிக்கா நியமிக்கப்பட்ட பலவான் ஒருவன் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இரவும் பகலும் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் அதை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். ஆகையினால் இப்பொழுதே அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்படுவதான்னு சொல்லி ஜெபிக்கலாமா? எல்லாரும் சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த தீமையின் அஸ்திபாரத்தை
கண்காணித்து கொண்டு அந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியாதபடிக்கு அதை கண்காணித்து கொண்டிருக்கிறதான பலவானே, உன்னுடைய கைகளும் கால்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இந்த தீமையின் அஸ்திபாரத்தை கண்காணித்துக் கொண்டு நான் விடுதலை பெற முடியாமல், முன்னேற்ற பாதையில் நடக்க முடியாமல், நான் இந்த நாளிலே அற்புதத்தை பார்க்க முடியாமல் அதை கண்காணித்துக் கொண்டு பெரிய கட்டாக வைத்திருக்கிறதான பலவானே, உன்னுடைய கைகளும் கால்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஓ பரலோக அக்கினியினாலே உன்னுடைய கிரியைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாவதாக. இப்பொழுதே நீங்க ஜெபிக்க அது உங்களுடைய சிந்தையில காட்சிப்படுத்துங்க. உங்க சிந்தையில காட்சிப்படுத்துங்க. நீங்க எதை ஜெபிக்கிறீங்களோ அதை கர்த்தர் ஆவி மண்டலத்துல நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்றுவார். நம்ம வெறும் வார்த்தைகளை சொல்லி வெறும் வார்த்தைகளால மாத்திரம் இதை சொல்லுகிறவர்கள் அல்ல. இது உண்மையாலுமே ஆவி மண்டலத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆகையினால நீங்க அதை காட்சிப்படுத்தி ஜெபிங்க. இப்பொழுதே நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த அஸ்திபாரத்தை கண்காணித்துக் கொண்டு அதை கட்டி வைத்திருக்கிறதான பலவானுடைய கைகள் கால்கள் கட்டப்படுகிறத நீங்க காட்சிப்படுத்துங்க. அதை பார்த்து நீங்க ஜெபிங்க. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில இந்த தீமையின் அஸ்திபாரத்தை கண்காணித்துக் கொண்டு அதிலிருந்து தீமைகளை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதான பலவானே, உன்னுடைய கைகளும் கால்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. நீ இனி செயலிழந்து போவாயாக. உன்னுடைய கிரியைகள் என்னுடைய எல்லைகளிலே காணப்படாமல் போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து நம் மேல் கொடுக்கப்பட்டதான தீமையின் பெயர்கள். இந்த குடும்பம் எப்பயுமே தரித்திரம் பிடிச்ச குடும்பம் அப்படின்வாங்க பொருளாதாரத்துல. இந்த குடும்பத்துல எப்பயுமே வியாதி பிடிச்ச குடும்பம். இப்படி நம்ம குடும்பங்களுக்காக ஒரு சில பெயர்களை வைத்திருப்பாங்க. இந்த குடும்பம் எப்பயுமே குடும்பமா சேர்ந்தே இருக்க மாட்டாங்க, சண்டை பிடிக்கிற குடும்பம் அப்படின்வாங்க. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில சாப வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. காரணம், இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து இந்த பெயர்கள் குடும்பத்திற்காக பிரத்யேகமா பிசாசு இந்த பெயர்களை உருவாக்கி வச்சிருக்கிறான். அதனால நம்ம இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து என் மேல் என் குடும்பத்தின் மேல் செயல்படுகிற எல்லா தீமையின் பெயர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன். Every evil name for my family. என்னுடைய குடும்பத்திற்காக தீமையின் பெயர்களை வைத்திருக்கிற தீமையின் அஸ்திபாரமே, எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இந்த அஸ்திபாரத்திலிருந்து, இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து என் மேல் போடப்பட்ட எல்லா தீமையின் பெயர்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே நான் அழிச்சு போடுறேன். சொல்லுங்க கர்த்தாவே, எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் அப்பா நீர் சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி நீர் வெற்றி சிறந்தீரே. இப்பொழுதே அந்த வெற்றியை நாங்கள் நிலைப்படுத்துகிறோம். அந்த வெற்றியை நாங்கள் நிலைப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே எங்கள் குடும்பத்தின் மேல சொல்லப்பட்ட எல்லா பெயர்களையும் நாங்கள் அழிச்சு போடுறோம். இயேசுவின் ரத்தம் அதை எல்லாவற்றையும் எரேஸ் பண்ணட்டும், அழிச்சு போடட்டும். எங்க குடும்பம் எந்த தீமையின் பெயர்களையும் சுதந்திரித்துக் கொள்ள போவது இல்லை. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம், பரிசுத்தமான குடும்பம் என்கிற பெயர் மாத்திரம் எங்க மேல் இருக்க வேண்டுமே ஒழிய எந்த தீமையின் பெயர்களும் எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கக்கூடாது. காரணம், இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் சுதந்திரிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஓ ஜீசஸ். அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த தீமையின் அஸ்திபாரங்களை நம்மிடத்திலே வலுப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி நமக்கு வந்திருக்கிறதான கனவுகள் நமக்கு தெரியாது. இந்த கனவினுடைய ஒரு சில நேரங்களில் கனவு மறந்திருக்கும், ஒரு சில நேரங்களில் கனவுடைய அர்த்தங்கள் தெரியாது. ஆனா அதெல்லாம் மறைமுகமா அந்த தீமையின் அஸ்திபாரத்தை பலப்படுத்தும்படி, வலுவூட்டும்படி வந்ததான கனவுகளாக இருக்கலாம். அது என்னன்னே தெரியாம நம்ம மறந்திருப்போம், அதை குறித்து எண்ணம் இல்லாதவங்களா இருப்போம். ஆகையினால் இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த தீமையின் அஸ்திபாரத்தை பலப்படுத்தும்படி என்னுடைய வாழ்க்கையில வந்ததான எல்லா கனவுகளையும், எல்லா தீமையின் கனவுகளையும், அதனுடைய தாக்கங்களையும், அதன் நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையில பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையை விட்டு,
என்னுடைய சரீரத்தை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு, என்னுடைய அவயவங்களை விட்டு, சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிப்போம். எல்லா கனவுகள், இந்த தீமையின் அஸ்திபாரத்தை மேலும் பலப்படுத்துகிறதான எல்லா கனவுகள், தீமையின் கனவுகள் எல்லாவற்றையும் அழிச்சு போடுறோம். இந்த தீமையின் கனவுகள் ஆவி மண்டலத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில இந்த தீமையின் அஸ்திபாரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் ஒரு பக்கம் இதுல இருந்து வெளியே வரணும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை என்னுடைய வாழ்க்கையில பலப்படுத்துகிறதான தீமையின் கனவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்து போவதாக. அந்த கனவின் மூலமாய் வந்த எல்லா தாக்கங்களிலிருந்து இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் விடுவிக்கப்படுகிறேன், விடுவிக்கப்படுகிறேன், விடுவிக்கப்படுகிறேன். சொல்லுவோம், எல்லாரும் தைரியமா சொல்லுவோம். கர்த்தாவே, அப்பா, இந்த தீமையின் கனவுகள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தீமையின் அஸ்திபாரங்களை உறுதிப்படுத்தும்படி, வலுவூட்டும்படி செயல்படுகிறதான இந்த தீமையின் கனவுகள் இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கையில அழிந்து போவதாக. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். இந்த தீமையின் அஸ்திபாரங்களை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வைக்கிறதான, செய்யப்படுகிறதான பலிகள், டிமானிக் சாக்ரிஃபைஸ், சத்ருவினுடைய எல்லா பலிகளும், எல்லா பலிகளும், எல்லா விதமான பலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. இந்த தீமையின் அஸ்திபாரங்களை பலப்படுத்தும்படி, வலுவூட்டும்படி செலுத்தப்படுகிற எல்லா பிசாசனுடைய பலிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே உடைந்து வெட்டி வெளியேற்றப்படுவதாக. Every demonic sacrifice, let it be removed from my life. என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Oh Jesus, oh Jesus. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய லக்கையும் நோக்கத்தையும் திசை திருப்பும்படியாக செயல்படுகிறதான தீமையின் அஸ்திபாரத்தின் தந்திரங்கள், ஈவில் ஃபவுண்டேஷன், அந்த ஈவில் ஃபவுண்டேஷன்ல இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து செயல்படுகிறதான தந்திரங்கள், அதையெல்லாம் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற லக்கை விட்டு, நோக்கத்தை விட்டு என்னை திசை திருப்ப நினைக்கிறதான எல்லா விதமான தீமையின் அஸ்திபாரத்தின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இரத்தத்தினாலே என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. எந்த சத்ருவினுடைய தந்திரங்களுக்கும் நான் இரையாக போவது இல்லை. எவ்விதமான சத்ருவின் தந்திரங்களுக்கும் நான் சிக்கிக்கொள்ள போவது இல்லை. என்னுடைய அஸ்திபாரம், என்னுடைய அஸ்திபாரம் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த தீமையான தந்திரங்கள் என்னுடைய அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்து என்னுடைய லக்கையும் நோக்கத்தையும் தடை செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற லக்கிலும் நோக்கத்திலும் நான் நடப்பேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறதான காரியங்களை, நன்மைகளை நான் சுதந்தரிப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலே கிரியை செய்கிறதான குடும்ப விக்கிரகங்கள், ஃபேமிலி ஐடல்ஸ், நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக இந்த முற்பிதாக்கள் வணங்கி வந்ததான விக்கிரகங்கள், குல தெய்வத்தினுடைய பெயர்கள் இருக்கலாம், அந்த குல தெய்வங்கள் இருக்கலாம். அது எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நமக்கு முழுமையான ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தரணும். நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆத்துமாவிலே இன்னும் அந்த விக்கிரகத்தின் தாக்கங்கள் மறைந்திருக்கிறது. நிறைய பேர் அதை மறந்துடுறோம். நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக வருகிறார், ஆனால் ஆத்துமாவிலே பல மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அந்த ஆத்துமாவை காத்து கொள்றதுக்காக தான் இவ்வளவு முயற்சி பண்றோம். அந்த ஆத்துமாவில ஒரு டெலிவரன்ஸ்க்காக தான் இவ்வளவு நம்ம பாடுபடுறோம், இவ்வளவு ஜெபங்கள். காரணம், ஆத்துமா விடுவிக்கப்பட வேண்டும், ஆத்துமா சுகமாய் வாழணும். ஆத்துமா சுகமா இருந்ததுன்னா நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம். ஆகையினால் இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த விக்கிரக தொடர்புகள் என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய வாழ்க்கையில் இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்கிறதான குடும்ப விக்கிரகங்கள், ஃபேமிலி ஐடல், அது ஒருவேளை இந்த குல தெய்வத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும்னா அந்த பெயரை சொல்லி, இந்த பெயரை வச்சு என்னுடைய அஸ்திபாரத்தில் கிரியை செய்கிறதான அசுத்த வல்லமையே, நீ இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தின் அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக. சொல்லுவீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த குடும்ப விக்கிரகத்தின் பெயரில் என்னுடைய அஸ்திபாரத்தில் கிரியை செய்கிறதான எல்லா தாக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக.
I am not linked with any family idol. நான் எந்த குடும்ப விக்கிரகத்தோடும் நான் தொடர்புடையவன் அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, நான் எந்த குடும்ப விக்கிரகத்தோடும் தொடர்புடையவன் அல்ல. எல்லா குடும்ப விக்கிரகங்களோ அவைகளுடைய தொடர்புகளோ இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக. இதுவரைக்கும் அதை என்னை கண்காணிச்சிருக்கலாம், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே, அந்த வல்லமைகளுக்கு நான் பணிவிடை செய்யாததுனாலே அவைகள் ஒருவேளை எனக்கு விரோதமான மூர்க்கங்களையும் வெறியோடு அது செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இப்ப எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்றேன். இந்த குடும்ப விக்கிரகம் எனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா செயல்பாடுகளை அழிச்சு போடுகிற, இனி அந்த குடும்ப விக்கிரகங்கள் செயல்படக்கூடாது. அன்றைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த பெலிஸ்தர்களுடைய அந்த கோவிலுக்குள்ளாக கொண்டு போன போது அந்த தாகோனுடைய சிலை உடைந்து போனது இல்லையா, கீழே விழுந்து அதனுடைய கைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டது இல்லையா? அத போல சொல்லி ஜெபிக்க போகிறோம். இப்போ 2 நிமிஷம் கர்த்தருடைய பிரசன்னம் என்னுடைய குடும்ப அஸ்திபாரத்திற்குள்ளாக இப்பொழுதே வெளிப்பட்டு, எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் தாகோனுடைய சிலை உடைந்து போனதோ அதை போல என் குடும்பத்தில் அஸ்திபாரத்தில் காணப்படுகிற இந்த குடும்ப விக்கிரக வல்லமை அழிக்கப்படுவதாக. இப்பொழுதே தேவ பிரசன்ன அஸ்திபாரத்திற்குள்ளாக நுழைந்து இந்த குடும்ப விக்கிரகத்தை நிக்கிரகம் பண்ணி போடட்டும், அழித்து போடட்டும். சொல்லலாமா? எல்லாரும் 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாமா? ஒரு ரபா காஷா தாகா பைனலியம் பவுந்துலாடே ஒரு ருகா ஷலோனே தோகா ரெகதட பௌதானியா தோகுர பௌதரிஹன் மருகா பாஷகதே லிடேனா பௌதரகன்டு ரபா ஷபௌதோனாகே ரெகெலியன்டல பௌதரகன்டு லோதரபாடோனாகோ ருகாதேகா ரெகலெட பௌதரகன்டு ரபா ஷகல பௌதோ ருகோது மாஷ்மலேனியன் துகோனியன் ரபாகோனா காதேகெலியா அல்லாகா ஷகர் பரோதி ஹன்டர பௌதா ருகோ துகோனா பானியா தகே ரகா ஷகல் பரோகோனா தகே மருஷலா கோஹோ ருஷலா தேலே பைடியா தகருபௌனியன் தகோனா பாகே ரகதடபா ஷகல் பரோகா பானே தேலே ரெபைடா ராகானோ தோரோ ஷஹதேகே. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே அஸ்திபாரத்திலே கிரியை செய்கிறதான இந்த குடும்ப விக்கிரகங்கள் அவைகளுடைய கைகளும் கால்களும் தலைகளும் வெட்டப்படுவதாக, உடைந்து சிதறடிக்கப்படுவதாக. தாகோனுடைய சிலை உடைந்து போனது போல கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த குடும்ப விக்கிரகங்கள் உடைந்து போவதாக. இனி அவைகளுடைய வல்லமைகள் எங்கள் அஸ்திபாரங்களிலே செயல்படாமல் போவதாக. Oh Jesus. Oh Jesus. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து கிரியை செய்கிறதான பில்லி சுனிய மந்திர வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக. Every black magic and witchcraft from every evil foundations in my life, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே என் குடும்பத்தை விட்டு, என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக. எவ்வளவுதான் நம்ம ஜெபிச்சாலும் அஸ்திபாரத்திலே ஒரு சில பில்லி சூனிய மந்திர கிரியைகள் மறைந்திருக்கலாம். இது நம்முடைய முற்பிதாக்கள் செய்த மந்திர காரியங்களாக, பில்லி சூனிய காரியங்களாக இருந்திருக்கலாம். ஆகையினால் இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளிலே, என்னுடைய அஸ்திபாரங்களிலே மறைந்திருக்கிற பில்லி சூனிய வல்லமைகள், மாந்திரிக வல்லமைகள், ஏவலின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக, 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 வெளியேறுவதாக. வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் இரத்தத்தினாலே. ஓ ராபா ஷெட்டே. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்திலே மறைந்திருக்கிற மாந்திரீக சூனிய வல்லமைகள் இயேசுவின் இரத்தத்தினாலே வெளியேற்றப்படுவதாக, வெளியேற்றப்படுவதாக. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து நம் மேல கட்டுப்பாடை ஏற்படுத்துகிறதான ஈவில் டாமினேஷன், ஈவில் கண்ட்ரோல், தீமையின் கட்டுப்பாடுகள். நம்ம ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும், தேவனுடைய வார்த்தையினால நடத்தப்படணும்னு எவ்வளோ நம்ம சிரமம் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதற்காக முயற்சி பண்றோம். ஆனா இன்னொரு பக்கம் இந்த அஸ்திபாரத்திலிருந்து டாமினேஷன், நம்மை ஆளுமை பண்ணும்படி, நம்மை கட்டுப்படுத்தும்படி
தீமையின் வல்லமைகள் அஸ்திபாரங்களிலிருந்து செயல்படுகிறது. ஆகையினால் இப்பொழுது சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய அஸ்திபாரத்திலிருந்து செயல்படுகிறதான எல்லா தீமையின் ஆளுமைகளையும் கட்டுப்பாடுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து நான் வெளியே வருகிறேன். சொல்லலாமா? என்னுடைய தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த அஸ்திபாரத்திலிருந்து செயல்படுகிற எல்லா தீமையின் ஆளுமைகளையும் கட்டுப்பாடுகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைச்சு போடுகிறேன். I break every evil domination and control in the name of Jesus. என்னுடைய வாழ்க்கையின் மேலே இந்த அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்கிறதான தீமையின் ஆளுமைகளும் தீமையின் கட்டுப்பாடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. I come out of every evil domination and control. I pray that I will be controlled by the Spirit of God. I will be convicted by the Word of God. பரிசுத்த ஆவியானவராலோ கர்த்தருடைய வார்த்தையினாலும் நான் நடத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படுவேனே ஒழிய இந்த தீமையின் தாக்கங்கள் அஸ்திபாரத்திலிருந்து என்னை கட்டுப்படுத்த முடியாது. சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக ஜெபிப்போ. என் பிள்ளைகளை இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து வருகிற தாக்கங்கள் கட்டுப்படுத்த முடியாது. என் கணவனை, என் மனைவியை, என் பெற்றோர்களை இந்த தீமையின் தாக்கங்கள், தீமையின் ஆளுமைகள் கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட குடும்பம், நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட குடும்பம். ஆகையினாலே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இந்த தீமையான எல்லா விதமான கட்டுப்பாடுகளிலிருந்தும் ஆளுமைகளிலிருந்தும் நாங்கள் வெளியே வருகிறோம், வெளியே வருகிறோம், வெளியே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தை எங்களை நடத்துகிறதா இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு அப்பா கட்டுப்பாடை தருவீராக. கண்ட்ரோலை நீங்க எடுத்துக்கோங்க ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து வருகிறதான எல்லா தீமையின் கட்டுப்பாடுகளையும் எல்லா ஆளுமைகளையும் உடைச்சு போடுறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே சொல்லி ஜெபிக்கலாமா? இப்பொழுதே எங்களுடைய அஸ்திபாரத்திலே இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? Oh, let the blood of Jesus be poured over my foundation. இயேசுவின் ரத்தம் என்னுடைய அஸ்திபாரத்தின் மேல் ஊற்றப்படுவதாக. சொல்லுங்க. இந்த குடும்ப உறவு என்கிற அஸ்திபாரத்தின் மேலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்கிற அஸ்திபாரத்தின் மேலே, ஊழியம் என்கிற அஸ்திபாரம், தொழில் என்கிற அஸ்திபாரம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் மேலே இப்போ இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுவோம். சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுதே எல்லா அஸ்திபாரத்தின் மேலும் ஊற்றுகிறேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய குடும்ப உறவு என்கிறதான அஸ்திபாரத்தில் இயேசுவின் ரத்தத்தை நான் ஊற்றுகிறேன், ஊற்றுகிறேன், ஊற்றுகிறேன். Blood of Jesus. ஓ இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தமே அஸ்திபாரத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. blood of Jesus, plead the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. என்னென்ன பகுதியெல்லாம் விடுதலை வேணுமாங்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேல இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறேன்னு சொல்லுவோம். பிள்ளையினுடைய படிப்பின் காரியங்கள்ல இயேசுவின் ரத்தம், பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை எல்லாம் என்னென்னலாம் ஞாபகம் வருதோ, என்னென்ன காரியங்கள்லாம் அஸ்திபாரங்கள் இருந்து கட்டுப்படுத்தப்படுகிறதோ அது எல்லாவற்றின் மேலும் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு எல்லாமே. இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு எல்லாமே. ஒரு பெரிய ஆயுதம், அதை விட பெரிதான ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஆவி மண்டலத்தில் ஜெயத்தை தருகிறது. இயேசுவின் ரத்தம் தீமையின் கட்டுப்பாடுகளிலிருந்து, தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து விடுதலை தருகிற இயேசுவின் ரத்தம். சொல்லுவோம், சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து எனக்கு விடுதலை தரட்டும். தீமையின் அஸ்திபாரங்களில் எனக்கு ஜெயத்தை தரட்டும். தொடர்ந்து வருகிற தீமையின் தாக்கங்கள், அஸ்திபாரங்களிலிருந்து வருகிற தாக்கங்களிலிருந்து இயேசுவின் ரத்தம் எனக்கு விடுதலை தரட்டும். கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில காரியங்களை இப்பொழுதே இயேசுவின் ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்படுகிறேன். கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில எண்ணங்கள், கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அது எல்லாவற்றின் மேலும் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், blood of Jesus, blood of Jesus. ராபா ஷாகா ரோடா ராபானே கேட்டோ. சொல்லுங்க, 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 சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். We are reborn by the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மறுபடியும் பிறந்தவன் என்று அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தோடு, 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 தைரியத்தோட, நம்பிக்கையோட அறிக்கை பண்ணுங்க. நான் இயேசுவின் ரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்தவன், தேவ ஆவியினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவன், நான் மறுபிறப்பு அடைந்திருக்கிறேன். நான் என்னுடைய பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவனாய்
இயேசுவின் இரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். ஓ ராபோ டாரு நாகோ ஷெராலி அன்டெரனலி அன்டராபாடே ஓ பாஷெடே கேராபௌடா. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். சத்ருவானவன் அஸ்திவாரங்களுக்குள்ளாக நுழையும்படி காணப்படுகிறதான எல்லா வாசல்களும், எல்லா கதவுகளும், மறைவான எல்லா விதமான ஓட்டைகளும், எல்லா விதமான அந்த அந்த குழிகளும், அஸ்திபாரத்துக்குள்ள அஸ்திபாரம் மறைஞ்சிருக்கிறனால ஒரு ஓட்டை போட்டுட்டு தான் உள்ள போகும். ஆகையினால இவ்விதமாக அஸ்திபாரத்துக்குள்ளாக லீகலான என்ட்ரி, நியாயப்படி நுழையும்படி திறக்கப்பட்டிருக்கிறதான எல்லா வாசல்களும், திறக்கப்பட்டிருக்கிறதான வெட்டப்பட்டிருக்கிறதான எல்லா குழிகளும் இயேசுவின் இரத்தத்தினாலே மூடி முத்திரை போடப்படுவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? தீமையின் அஸ்திபாரங்களுக்குள்ளாக நுழைந்து தீமைகளை ஏற்படுத்தும்படியாக திறக்கப்பட்டிருக்கிறதான எல்லா வாசல்கள், எல்லா கதவுகள், வெட்டப்பட்ட சத்ருவினால் வெட்டப்பட்ட குழிகள், இவையெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நிரந்தரமாக மூடப்பட்டு முத்திரையிடப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே let it be sealed. இயேசுவின் இரத்தத்தினால மூடி முத்திரை போடப்படட்டும். இந்த அஸ்திபாரங்களுக்குள்ளாக நுழையும்படி திறக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் இயேசுவின் இரத்தத்தினாலே மூடப்படுவதாக சொல்லி ஜெபிப்போமா? இயேசுவின் இரத்தத்தினாலே மூடப்படட்டும். ஓ ஜீசஸ் ராஷெரே டோகாடா போனாதே. இந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா. ஓ ஜீசஸ், இதுவரைக்கும் சத்ரு நுழையும்படி அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய எல்லைகளுக்குள்ளாக தாக்கத்தை ஏற்படுத்தும்படி அவன் குழிகளை நோண்டி அந்த அஸ்திபாரத்துக்குள்ள அவன் வந்திருக்கலாம். ஆனா இப்பொழுதே அதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நிரந்தரமாக மூடப்படுவதாக, முத்திரையிடப்படுவதாக. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில அஸ்திபாரத்தின் நிமித்தமா என்னென்ன தீமையின் தாக்கங்கள் வந்திருக்கிறதோ அந்த தீமையின் தாக்கங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுவிக்கப்படுகிறேன். ஏற்கனவே நடந்த செயலினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கம் வந்திருக்கலாம். அதனுடைய ஒரு விளைவை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இப்ப அந்த தீமையின் விளைவுகளிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன் சொல்லுங்க. இந்த அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்கிற வல்லமைகளினாலே என் மேல் வந்ததான எல்லா விளைவுகள், எல்லா பின் விளைவுகள், every effects of evil foundation, தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து வருகிற எல்லா விளைவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் மறுக்கிறேன். என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேற்றி போடுகிறேன். என்னுடைய எல்லைகளிலே அவை செயல்படாமல் போவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான விளைவை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என்ன விளைவை ஏற்படுத்துமோ அந்த விளைவுக்கு தான் நான் சொந்தக்காரனே ஒழிய பிசாசனுடைய எந்த விளைவுகளுக்கும், எந்த கிரியைகளுக்கும், எந்த தீமையின் அஸ்திபாரத்தின் தாக்கங்களுக்கும் நான் சொந்தமானவன் அல்ல. அதனுடைய விளைவுகளுக்கு நான் உடன்பட போவது இல்லை. இயேசுவின் இரத்தம் என்ன விளைவை ஏற்படுத்துமோ, what effect the blood of Jesus has on me, let it be fulfilled. அது என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. இயேசுவின் இரத்தத்தினால என்ன விளைவு ஏற்பட வேண்டுமோ அந்த விளைவு தான் என் மேல இருக்க வேண்டுமே ஒழிய இந்த தீமையின் அஸ்திபாரத்தின் மூலமாய் வருகிற எல்லா விளைவுகளையும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெட்டி போடுகிறேன், வெளியே எரிந்து போடுகிறேன். அது சிதறடிக்கப்படுவதாக என்று சொல்லுகிறேன். ஓ ஜீசஸ். ராஷாடாரோதே பவுனியன் டகோராடாகோ ஓ ராலானா மாஷாரேட்டே. அடுத்ததாக சொல்லுவோம். இந்த அஸ்திபாரங்களிலிருந்து, தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து வருகிறதான தொடர்ச்சியான பலவீனங்களும் வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக. Every inherited disease and infirmity in the foundations, அஸ்திபாரத்திலே காணப்படுகிற சுதந்திரிக்கப்பட்டதான எல்லா தீமையின் வியாதிகளும் நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த அஸ்திபாரத்திலே கிரியை செய்கிறதான எல்லா விதமான தீமையான நோய்களும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்பட்டு வெளியேற்றப்படுவதாக in the name of Jesus. ராஜாபா ஷாகால்பா ரோகா பௌதே காரந்துலாடி அன்துரபா ஷாகதே
சொல்லுவோம். இந்த தீமையின் அஸ்திபாரத்திலிருந்து என் மேல் தொடர்ந்து வருகிறதான எல்லா வியாதிகளும் நோய்களும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக. காரணம், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவன். நான் எந்த விதமான நோய்களையும் வியாதிகளையும் என்னுடைய அஸ்திபாரத்திலிருந்து நான் சுதந்திரித்துக் கொள்ள போவது இல்லை, நான் பெற்றுக்கொள்ள போவது இல்லை, இல்லை, இல்லை. சொல்லுங்க எல்லாரும். ஓ ஜீசஸ். ராடா ராடா பா ஷடல் பா ரோடன் கரே டேலியா துரபா ஷந்தோகோ ரகே டாலியா துலபௌத ரகதுடக பௌஷபா ரோடேனேகே. ஓ ஜீசஸ். கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற தீமையான உறவுகள், ஒருவேளை பெற்றோருடைய வாழ்க்கையில தீமையான உறவுகள் இருந்திருக்கலாம், ஏதோ இல்லீகல் அஃபேர்ல இருந்திருப்பாங்க, தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நிமித்தமாய் நம்முடைய அஸ்திபாரம் தீட்டுப்பட்டிருக்கும், தீமைக்கு வாசலாக மாறி இருக்கும். ஆகையினால் இப்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய், தீமையான உறவுகள் நிமித்தமாய் என்னுடைய அஸ்திபாரங்களிலே ஏற்பட்டிருக்கிறதான எல்லா தீமையின் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய முற்பிதாக்களுடைய எந்த பாவங்களும் அவற்றினுடைய விளைவுகளும் இனி என்னுடைய அஸ்திபாரத்திலிருந்து செயல்படக்கூடாது. அதில் மறைந்திருந்து என்னுடைய வாழ்க்கையில திரும்ப எங்க அம்மா அப்பா மாதிரியே, எங்க பெற்றோர் மாதிரியே, எங்க முற்பிதாக்கள் மாதிரியே பாவத்தை செய்ய வைக்கிறதான, அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்த நினைக்கிறதான எல்லா அஸ்திபாரத்தினுடைய தாக்கங்களும் திட்டங்களும் ஆலோசனைகளும் தகவல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் வெளியேற்றப்படுவதாக. The name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றப்படுவதாக. ஓ ராபா டாபா ஷபாரி கெலினி அன்டுபௌரா ஹன்டுலானே டாரோ. ஓ ஜீசஸ். கர்த்தாவே, நீர் நல்லவரப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. சொல்லுவோம் ஏசப்பா, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா, கர்த்தாவே, இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லுவோமா. இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருகிறீரே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. முழுமையான விடுதலை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுவோமாக, முழுமையான விடுதலை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் நீர் எனக்கு இந்த விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நான் இனி தீமை அஸ்திபாரங்களின் கட்டுப்பாட்டில் இருக்க போவது இல்லை. இனி இந்த தொடர்புகள் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரப்போவது இல்லை. என்னுடைய குடும்பம் புதிதாக மாற்றப்பட்டு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மேலும் இரத்தத்தினாலும் கட்டப்பட்ட புதிய அஸ்திபாரம், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட வீடாக என்னுடைய குடும்பம் இருக்க போகிறது. இனி நான் தீமையின் அஸ்திபாரங்களை என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக நான் சுதந்திரித்துக் கொள்ள போவது இல்லை. என் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள போவது இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலோ தீமையின் அஸ்திபாரங்களிலிருந்து நான் விடுதலையை பெற்றிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு விடுதலை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இனி நாங்கள் இந்த தீமையின் அஸ்திபாரங்களின் தாக்கங்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு நாங்கள் ஜெயமுள்ளவர்களாக, கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தையும் லக்கையும் நாங்கள் அடையத்தக்கவர்களாக, நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளில் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீங்க. இந்த ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் எங்களுக்கு நினைப்பூட்டினீங்க. நாங்க ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் இதிலே எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவீராக. உம்முடைய நாம மாத்திரம் இந்த நாளில் மகிமை அடையட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா தாக்கங்களையும் முற்றிலுமாக கர்த்தாவே நீர் அவர்களுக்கு விடுதலை தந்து பரிசுத்த பாதையிலே உம்முடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நீர் மாத்திரம் உயர்ந்துரும் எங்களை பரிசுத்தப்படுத்தும், உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.